இந்த பிரபஞ்சம், நாம் ஏன் இங்கே இருக்கிறோம், வாழ்க்கை மற்றும் இது போன்ற விஷயங்களை பற்றி மொத்தம் 3 கருத்துக்கள் மட்டுமே உள்ளன. முதலாவது ஆபிரகாமிய கருத்து, அதாவது அனைத்தும் இறைவனின் திட்டம் என்பது. 2வது அறிவியல் பூர்வமானது, அதாவது அனைத்தும் தற்செயலான நிகழ்வுகளின் விளைவு என்பது. இது ஒரு பகடை உருட்டுவது போன்றது. உயிரினங்கள் பரிணாமம் அடைந்தன. ஏதோ ஒரு விண்கல் பூமியில் மோதி ஆர்என்ஏ, ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏ வை கொண்டு வந்தது. சரியான சூழலால் உயிரினங்கள் பரிணாமம் அடைந்தன. 3வது அனைத்து உயிர்களும் உணர்வு நிலை சார்ந்தவை. இந்திய மதங்களை பாருங்கள். இந்து மதத்தை குறுகிய அர்த்தத்தில் பார்க்காமல் சீக்கியம், சமணத்தையும் அதனுடன் இணைத்து பெரிய இந்து மதம் என்று நான் அழைக்கிறேன். ஆனால் நீங்கள் அனைத்து இந்திய மதங்களையும் பார்த்தாலும், இந்திய பழங்குடியின மதங்களை பார்த்தாலும், உதாரணமாக அருணாச்சல பிரதேசத்தின் டோனி போலோ மதத்தை பார்த்தாலும், ஆத்மா அல்லது உணர்வு நிலை என்ற இந்த பொதுவான கருத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆத்மா ஒன்று உள்ளது என்றும் அது பொருள், உயிர் மற்றும் பொருள் அல்லாத அனைத்தும் என அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறது என்ற இந்த பொதுவான கருத்தை நீங்கள் இப்போதும் காணலாம். எனவே நான் இவற்றில் ஒவ்வொன்றை பற்றியும் சிறிது பேசப் போகிறேன். கடவுள் என்பவர் பிரபஞ்சத்தின் சர்வ வல்லமை படைத்த ஆட்சியாளர் என்பது ஆபிரகாமிய மதங்களின் கருத்தாகும். துரதிர்ஷ்டவசமாக நான் ஆபிரகாமிய கருத்துக்களை பற்றி பேசும்போது உங்களில் பலருக்கு, அட இதையேதானே நாங்களும் நினைக்கிறோம், நாமும் இப்போது மேலே இருப்பவர் என்றுதானே சொல்கிறோம் என்று தோன்றலாம். இது ஒரு இந்திய கலைச்சொல் அல்ல. உண்மையில மேலே அல்லது கீழே என்று எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? எனவே இந்த முழு கருத்தும் துரதிர்ஷ்டவசமாக நாம் நம் சிந்தனையில் ஆபிரகாமிய மையமாக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லலாம். அனைத்து இந்திய மதங்களும் அளவுக்கு அதிகமாக ஆபிரகாமிய மையமாக்கப்பட்டுள்ளன. அவர் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தார். சொல்லப்போனால் அவர் ஒரு ஆண், ஹி, மேலும் அவர் உருவமற்றவர். இது நிச்சயமாக ஒரு ஆபிரகாமிய கருத்து. ஆனால் இந்த படைப்பாளிக்குள் நல்ல குணங்கள் உள்ளன. நல்ல குணங்கள். இந்தியர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதற்கும் மற்ற மதத்தினர் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் கட்டளைகள் அல்லது வேதங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிற விஷயங்கள் என எதில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரது கட்டளையை பின்பற்றாத மனிதர்களை அவர் தீர்ப்பளித்து தண்டிக்கிறார். எனவே நீங்கள் வேதத்தை பின்பற்ற வேண்டும். நிச்சயமாக அறிவுறுத்தப்பட்ட வழி அவரை நம்புவதுதான். நீங்கள் அதை செய்யாவிட்டாலோ அல்லது கடவுளின் செய்தியை வழங்க அனுப்பப்பட்டவர்களின் பேச்சை கேட்காவிட்டாலோ நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் ஆபிரகாமிய கருத்து என்ன சொல்கிறது என்பதன் சுருக்கம் இதுதான்.